இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிலது எடுக்க முடியாது. எல்லாம் இருந்தாலும் அந்த நம்பருக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க. வாய்ஸ் ரெக்கார்டு எவ்வளோ இருந்தாலும் நான் வந்து என்ன டைமாக இருந்தாலும் நான் வந்து கேட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் நான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவு பூஜை வந்து யாருக்குமே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பிரிவு பூஜை பண்ணுறது அவருடைய இதுதான். ஆனால் இந்த மாதிரி குடும்பத்தை வந்து ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, இவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. அதனால தான் இந்த பூஜை எடுத்து காளியம்மார்களால் வச்சு நம்ம பண்ணால் இன்றைக்கி சக்ஸஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்க குடும்பத்தை என்னைக்கும் பண்ணக்கூடாது. இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தவறான உறவுகளை வந்து பண்ணுது. இந்த அம்மா நேரில் வந்தால் பேசினாலும் சரி, இல்லை ஃபோன் மூலியம் பேசினாலும் சரி, இல்லை இருந்தால் போனவரும் பிளாக் பண்ணிடுவார் இவர். இது இயல்பு தான். ஃபோனை பிளாக் பண்ணிடுவார். இவருக்கு வந்து பார்த்தீங்க இதோட இது வேணும்னா ஃபோனை மொத்தம் பிளாக் பண்ணிடுவார். வேறு நம்பர் வந்து அவங்க கூப்பிட்டு பேசுகிறானாலும் எடுக்க மாட்டார். சுத்தமாக வந்து மறந்த கணக்கு தான். என்னதே நம்ம வந்து வேற இடத்துல அவங்க செஞ்சு ஒரு இடத்துல போய் நம்ம கட்டு உடச்சி பண்ணாலும் இதை வந்து பிரிக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா ஆணி அடித்து இருக்குன்னா இருக்குனது தான். அப்படியே கொண்டு நம்ம மைண்டில் வச்சு நம்ம சில பூஜைகள் பலிகளை கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அதோடைய இயல்பு வேலை செய்யும். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா செஞ்சதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க. அவர் இருக்கனால என்ன ஃபோன் பண்ண முடியலைங்க. இது வந்து அவங்க கேட்டாங்க என்கிட்ட என்ன கேட்டாங்க, இது எத்தனை வருஷத்துக்கு இருக்கு வந்துட்டாரு பேசிட்டாரு பிரச்சனை பஞ்சாயத்து வச்சுட்டாங்க போலீஸ் வச்சுட்டாங்க பிரிச்சுட்டு வந்தாங்க. இது எத்தனை நாளுங்க வந்து அவங்க இருக்குன்னு. இது வந்து நம்ம கட்டு வந்து லைஃப் டைம் இருக்கக்கூடிய விஷயம் கட்டுறது தான் கட்டு. இந்த பொண்ணே ஃபோன் பண்ணி ஏங்கிட்ட பேச மாட்டேற, முன்னாடிலாம் இருந்தால் வச்சா பேச மாட்டேற வைக்க மாட்டேற அப்படின்னு அந்த அம்மாவே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினாலுமே இவர் வந்து கட்டு எரிச்சல் ஆகும் இவருக்கு வந்து. ஏன்னா இந்த பக்கத்து கட்டுனது வந்து இவர் கட்டியிருக்கோம். அங்கே வந்து நம்ம வந்து பிரிச்சுதே விட்ருக்கோம். அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறதோ வைக்கிறதோ இல்லை வந்து ஏன் இப்படி இருந்தா அப்படின்னா இவர் வந்து ஃபோன் பண்ணாத இல்லைன்னா அந்த நம்ம வேறு மாதிரி பிரச்சனை ஆக்கி விட்றேன் இவர் அப்படி பண்ணிடுவார். ஏன்னா இந்த பூஜையோட இயல்பு அதுதான். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெடு கொடுத்தது 7 நாள் கணக்கு. ஆனால் 5 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா ஃபோன் பண்ணிடுச்சு. எனக்கு வந்து ஃபோன் பண்ணார் அவர். ஏன்னா சுத்தமாக வந்து நம்ம இவரைத்தான் நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணுறோம். அந்த பொண்ணுக்கு வந்து விட்டு பிரியணும் 2 பேரும் இவருக்கு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டோம்னா இவருக்கு வந்து அந்த பொண்ணோட நாமம் சுத்தமாக வராது. சுத்தமாகவே என்ன வராது. பிரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்துக்க அப்படின்னா ஃபோன் பண்ணிட்டு 5 நாளில் வந்து என்ன வந்துட்டாருன்னா வீட்டுக்கே வந்துட்டார். வீட்டுக்கே வந்துட்டு அந்த பொண்ணுமே வீட்டுக்கு போயிடுச்சு. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன நடக்கும்னா அந்த அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க. இது என்னன்னு இன்னொரு விஷயம் என்ன நடக்கணும் நல்லா ஒன்று கேட்டுக்குங்க. இப்போ வந்து இவருக்கு வந்து எந்த ஒரு இதையும் நிதானமே இருக்காது. அதாவது தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்ச கணக்கு தான். தண்ணி அடிச்சு போதா கணக்கு தான். பார்த்தீங்கன்னா அதோடைய கட்டுகள் இருக்கிற வரைக்கும் இவர் அந்த பொண்ணை அந்த பொண்ணே ஃபோன் பண்ணாலுமே இவர் வந்து அந்த பொண்ணோட பேச முடியாது. ஏன் அப்படின்னா வெறுத்து தான் பேசுவார். அந்த பொண்ணுக்கு அப்படி கிடையாது. அந்த பொண்ணு பிரிச்சுதான் விட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட இயல்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு. அந்த அம்மா வந்து நம்ம கேஸ் கொடுத்தா பார்த்தீங்களா அந்த அம்மாவுக்கும் அவருடைய ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 மரப்பாச்சி பொம்மை வாங்கி இதில் நம்ம வந்து எந்திரங்கள் கட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் ஃபோட்டோ வச்சு ஒன்று கட்டி நம்ம நூலை போட்டு கட்டி கட்டு போட்டாச்சு. இங்கே அவங்களுக்கு தனியாக வந்து பிரிக்கிறது போட்டாச்சு. இவங்க இருக்க சேரது போட்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து பிரிஞ்சிடுவாங்க. பிரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த அம்மாவோட சேர்ந்துடுவார். இதுதான் அதோடைய பூஜையுடைய விதி. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டு வெட்டிக்கு போய் அப்படி 1.5 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஓட்டத்தை நிப்பாட்டணும். ஓட்டத்தைனா அவங்க சேர்ந்து சரு வைக்கிறது அப்படின்னா ஸ்தம்பனம் பண்ணிட்டோம்னா அப்படியே நின்றுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ இது வந்து ஆத்மா பண்ணி பார்த்தீங்கன்னா சாம்பல்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 கைக்கு தலைக்கு இடுப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து சுடுகாட்டு சாம்பலம் வந்து ஒரு திரும்ப ஆத்மாவுடைய சாம்பலம் நம்ம போடுறோம். சாம்பலை போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உருவியத்தை கரெக்டாக போது பார்த்தீங்க அப்படின்னா எந்திரத்துக்கு கீழே நம்ம சக்கரம் போட்டாச்சு. எந்திரம் எழுதியாச்சு. அவங்க என்னென்ன அவங்க பேர் எல்லாமே எழுதியாச்சு. கீழே எந்திரத்துக்கு கீழே எழுதியாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7 ஆணி வாங்கி 2 ஆணி வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஃபோட்டோ வச்சு தலையில் 6 இருக்கணும். ஸ்தம்பனம் பண்ணணும்னு சொல்லி ஆணி எழுதிச்சு. பார்த்தீங்கன்னா கை கால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஓட்டத்தை நுப்பாட்டிடும். இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அதே மாதிரி தான். இப்போ அந்த அம்மாவுக்கும் அதே மாதிரி தான். தடையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆணி அடித்து கரெக்டாக பார்த்து அக்கி விட்டா எல்லா பக்கத்தையுமே ஆணி அடிச்சாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த அதனுடைய ஓட்டங்கள் அவங்க பேசுகிறது வைக்கிறது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகி போயிடும். அவங்களுடைய அந்நியங்கள் அவங்களுடைய மோகனங்கள் எல்லாமே வந்து இதில் சமனம் ஆகி போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஆயிரும் வித்வேஷனம் பண்ணும்போது. வித்வேஷம் சம்பளம் பண்ணால் தான் வித்வேஷமே ஆகும். கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்வேஷன மந்திரம் படிக்க நம்ம அந்த 2 பொம்மைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயம் பொருள் வச்சதுக்கு அப்புறம் தான் கட்டுப்படுறதுக்கு அப்புறம் தான் பிரிஞ்சு போவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆற்கார் எந்திரம் 2 எந்திரம் அதை பார்த்தா பச்சரிசி மாவு பொம்மையில் 2 பொம்மை ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா ஆண் பொம்மை பெண் பொம்மை 2 பொம்மை ரெடி பண்ணியாச்சு. 2 பொம்மை பண்ணி பாவம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 பேர் ஃபோட்டோ வச்சாச்சு. அதாவது அவங்களுடைய ஃபோட்டோ வச்சாச்சு. அந்த அம்மாவுடைய ஃபோட்டோவும் வாங்கி நம்ம ரெடி கிடைச்சது வாங்கி வச்சாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க 2 பேத்தையும் பிரிச்சாத்தே இது வந்து நம்ம டக்குன்னு வரக்கூடிய விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஸ்தம்பனம் பண்ணணும். அவங்க 2 பேத்தையும் வரக்கூடிய ஸ்தம்பனம் பண்ணணும். போறக்கூடிய அந்த இது ஸ்தம்பனம் பண்ணாதே இது வந்து நம்மள்ட்ட வரக்கூடிய விஷயம் முதல்ல ஸ்தம்பனம் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வித்வேசனை பண்ணாதேன் அவங்க 2 பேரும் சண்டை போட்டாதே நம்மள்ட்ட அதுக்கப்புறம் தான் நம்ம வசியம் பண்ணாதே நம்மள்ட்ட வந்து அந்த அவங்க 2 அதாவது அப்போ ஆணும் பெண்ணும் அவங்க புருஷனோட சேர்த்துக்கு வசியம் அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தம்பனம் பண்ணி வித்வேசனம் பண்ணுறோம். பூஜை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம ஏவலை வச்சு பண்ணக்கூடிய விஷயம் தான். ஏன்னா சீக்கிரம் டக்குன்னு நடக்கணும். ஏன்னா அந்த அம்மாவோட இயல்பு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரையும் தேடிட்டாங்க. நம்ம கணக்கு வந்து கெடுவாங்க பார்த்தீங்கன்னா 7 நாள் பூஜையை முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கின வாக்குவானது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆத்மா வச்சு பண்ணக்கூடிய விஷயம் தான். இது வந்து டக்குன்னு நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அவங்க வந்து ஒரு மைண்டே வேற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் டக்குன்னு நடக்கக்கூடிய விஷயம் வச்சு தான் நம்ம ஆத்மா வச்சு பண்ணுறோம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பிரிவு பூஜை கட்ட மாட்டோம். ஏன்னா இதோட இயல்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய இயல்பு பார்த்தீங்க அப்படின்னா விட்டு தான் இறந்து போயிடுவாங்க. சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால அந்த பூஜையை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேஸை எடுத்து நம்ம பண்ணோம். எனக்கு வந்து நான் கோயிலுக்கு போவீங்க, கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுவேன். மற்றபடி சாமியை கும்பிடாத இடம் கிடையாது. நான் கோயிலுக்கு போக கிடையாது. எதுவுமே எனக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது. ஆனால் எனக்கு இந்த மாந்திரிகத்தில் வந்து நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் என்னோட சூழ்நிலை எந்த ஆறாக இருந்தாலுமே எனக்கு வந்து இது மாதிரி இடத்துல இங்கே நடக்காதா அங்கே நடக்காதா என் வீட்டு கணவர் வந்துட மாட்டாரா அப்படி எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. அதனால தாங்க நானும் வந்திருக்கேன். நான் தப்பாக நினைக்காதீங்க. நான் நம்பிக்கையே இல்லாத தான் நான் வரேன் உங்கள்கிட்ட. எனக்கு நல்லபடியாக அதை முடிச்சு கொடுத்து விடுங்க. வேறு வழி தெரியல. எங்கேயுமே எனக்கு உதவி கிடைக்கல அப்படின்னாங்க. நானும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. நானும் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா தேடாத இடம் கிடையாது. 1 மாதம் தேடாத இடமும் கிடையாது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நானும் எங்கேயோ நான் ஃபோன் பண்ணுறேன் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்டை கேட்டு அவங்க தெரியாது அங்கே இல்லைன்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் என்னங்க பண்ணுறது ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன். அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சண்டைக்கு வராங்க. ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து என்னை சண்டை போட வைக்கிறாரு. நான் வந்து எப்படிங்க அது ஒரு இதாக சொல்லி நாங்கள் பேச முடியும். எனக்கு நான் என் பேச்சு எடுவ மாட்டுது. அவங்க ஏன் மேலே போய் கேஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. என்னங்கயா பண்ணுறது? நான் எனக்கு ஒரு முடிவு வேணும் எனக்கு. நானும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. நானும் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா தேடாத இடம் கிடையாது. 1 மாதம் தேடாத இடமும் கிடையாது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நானும் எங்கேயோ நான் ஃபோன் பண்ணுறேன் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்டை கேட்டு அவங்க தெரியாது அங்கே இல்லைன்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் என்னங்கயா பண்ணுறது ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன். அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சண்டைக்கு வராங்க. ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து என்னை சண்டை போட வைக்கிறாரு. நான் வந்து எப்படிங்க அது ஒரு இதாக சொல்லி நாங்கள் பேச முடியும். எனக்கு நான் என் பேச்சு எடுவ மாட்டுது. அவங்க ஏன் மேலே போய் கேஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. என்னங்கயா பண்ணுறது? நான் எனக்கு ஒரு முடிவு வேணும் எனக்கு. இது வந்துங்க வழி தெரியல. வேறு சூசைட் தான் பண்ணிக்கிறேன். அந்த குழந்தைக்காண்டி தான் உயிரோடு இருக்கிறேன் நான். வேறு வழி இல்லை. ஏன்னா அங்கேயும் எங்கள் அம்மா பாட்டினாலும் போக முடியாது. எங்கள் அம்மா அப்பா வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க அந்த பையனோட பேசுகிறது வந்து சுத்தமாக பேசுகிறது இல்லை. எங்கள் அப்பாவும் பேசுகிறது இல்லை. எங்கள் அம்மாவும் பேசுகிறது இல்லை. எங்கள் சொந்த பந்தமும் என்னை வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுறான்னு வந்து சேர்த்துக்கிற மாட்டேன்ட்டு சொல்லிட்டு நானும் நம்பி தான் வந்து இருந்தேன். இவனுக்காண்டி நான் வந்து எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்தேன் நான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நானே வேணான்னு சொல்லிட்டு நான் பொண்ணோடு போயிட்டான். நான் என்னங்க பண்ணுறது? அப்புறம் வெட்டி 2 பேருமே போயிட்டாங்கன்னா அப்படின்னு அவன் வந்து அந்த அம்மா வந்து கதறும் போது ஐயா நான் எங்கள் வீட்டுக்கும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது, நான் எங்கேயும் போகிறது நடுத்தரில் இருக்கிறீங்க, எனக்கு குழந்தை இருக்குங்கய்யா, நான் சாகுறதா இருக்குதான்னு சொல்லுங்கய்யா, நீங்களே சொல்லுங்கய்யா. ஏன்னா அவள் வீட்டுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி பேச முடியாது. இவன் நம்பி தான் வந்தேன் நான். இவன் இப்படி பண்ணுறான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபோன் எடுக்க மாட்டான். எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இன்றைக்கி வந்து நான் ஸ்கூலில் போய் கேட்கும் போது தான் தெரியுது. அவங்க பார்த்துட்டாங்க. சில பேர்த்து கேட்கும் போது தான் தெரியுது. இந்த மாதிரி இருந்து முன்னாடி தெரிஞ்சிருக்கேன். எனக்கு தெரியவே தெரியலைங்கய்யா. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்லையுமே ஒத்துக்கல, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கல. தனியாக தான் வாடகைக்கு வந்து ரூம் மாதிரி எடுத்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தை வரதுக்கு பேட்பார் உனக்கு போய் எல்கேஜி படிச்சிருப்பாங்க உனக்கு. ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட போதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட் வந்து அந்த அம்மாவும் ஒரே பக்கத்து தான். 2 பேருமே கொண்டாந்து ஸ்கூலில் வர வைக்கிற கொஞ்சம் பழக்கம் உனக்கு. அதில் கொஞ்சம் வந்து நாளுக்கு நாள் தள்ளி போக போக பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே வந்து நட்பாகி அது வந்து ஏன்னா அவங்களுக்குமே வந்து அந்த பொண்ணுக்குமே 2 குழந்தை இருக்குது, இவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது. 2 பேர்த்துக்குமே ஒரு இது பண்ணி ரெடியாகி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் லவ் பண்ணிட்டு 2வது பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கும் பிடிக்கல, இவங்க வீட்டுக்கும் பிடிக்கல. தனியாக தான் இருந்திருக்காங்க. ஃபேமிலி விளையாண்டு பண்ணி ஒரு 5 வருஷம் வந்து இருந்திருக்காங்க. ஒரு குழந்தை இருந்திருக்குது அவங்களுக்கு. குழந்தை ஸ்கூலுக்கு கொண்டு கூட போகிறவங்களுக்கு ஒரு என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா மனைவி வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து வேற பொண்ணோட போயிட்டாரு. போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் கூப்பிட்டு பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா தவறான உறவுல இருக்கக்கூடிய விஷயம் பிடிக்கிறது தான் இந்த பூஜை. மற்றபடி நல்லா இருக்கக்கூடிய குடும்பமோ
கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய அந்த பூஜைகள் வந்து ஏன்னா ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க சில விஷயம், அதை நம்ம பண்ணி கொடுக்குறது இல்ல. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தவறான வழியில் ஒருத்தவர் போயிட்டு இருக்கும்போது அதை திருத்தி நம்ம வழிக்கு கொண்டாடுறதுக்கு தான் பூஜை தான் பிரிவு பூஜை. அது அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு பூஜை இது வந்து 7 நாளில் பிரிக்கக்கூடிய பூஜை.